ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து காதில் வேக்ஸ் இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூ. சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பயங்கர கல் மாதிரி இருக்கும், காது கேட்காது, பட் ஒரே பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து இல்லை டாக்டர் எனக்கு காதுலேருந்து வேக்ஸ் வந்து இந்த கலரில் வருது அந்த கலரில் வருதுன்னு சொல்லுவாங்க. வேக்ஸோட கலரை வச்சே சம்டைம் அது வந்து ஹெல்த்தியாக இல்லை டிசீஸ் இருக்கா நம்ம சொல்லிடலாம். இப்போ நார்மலாக வேக்ஸ் வந்து எல்லோவாக இருக்கும், கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ ஹெல்த்தி வேக்ஸ் சொல்லலாம். கொஞ்சம் வந்து ஒயிட்டாக நிறைய பேருக்கு செல்லாக தோல் மாதிரி வந்து விழுகும். இது வந்து ஒரு நார்மல் தான். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். எல்லாமே நார்மல் தான். பட் காதில் இந்த வேக்ஸ் வந்து ஒரு மாதிரி க்ரீனேஸாக வருது, கொஞ்சம் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னா கண்டிப்பாக அது டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால் வேக்ஸ் வந்து நார்மலாக ஒன்றுமே ப்ராப்ளம் பண்ணலைன்னா ஓகே. அது இச்சிங் இருக்குது, காதில் வந்து ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி எல்லோயிஸ் க்ரீனிஸாக பஸ் மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. பட் தேவையில்லாமல் காதில் பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் யாரும் பட்ஸ் யூஸ் பண்ணுறதை அட்வைஸ் பண்ணுறதே இல்லை.